ஆனந்தி கழுத்தில் தாலி கட்டிய மகேஷ் நடந்தது என்ன தெரியுமா? இந்த டைமில் எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிவுக்கு வந்தாச்சு. அப்பாடா, இந்த ஆனந்தியோட குழந்தைக்கு அப்பா யாருன்றது நமக்கெல்லாம் வந்து தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இன்னுமே அந்த ஆனந்திக்கும் இந்த அன்புக்கு மட்டும்தான் வந்து தெரியாமல் இருந்துகிட்ருக்கு. ஆனால் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அன்பும் ஆனந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்காக பல பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திச்சுட்டு இருக்காங்க. மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகேஷ் ஒரு பக்கம் வந்து இந்த குழந்தைய வந்து எப்படியாவது நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகேஷ் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மகேஷ் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு அதிரடியான முடிவை தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க. யார் கையால் வந்து பார்த்தீங்கன்னா தாலி எடுத்து கொடுத்து இந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணார், அன்புக்கு தாலியை கட்ட வச்சாரோ, அன்பு வந்து ஆனந்தி காலத்தில் தாலி கட்ட வச்சாரோ, அதே மாதிரி தான் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே கையால் அவர் வந்து ஆனந்தி கழுத்தில் வந்து தாலியை கட்ட போகிறாங்க. இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து நடக்க போகுது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தி ஒவ்வொரு டைமும் நம்ம மகேஷை வந்து முழுமையாக வந்து நம்பினாங்க. ஆனால் இந்த மகேஷ் வந்து என்ன பண்ணிட்டாருனாக்கா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோசடி பண்ணி விட்டுட்டாங்க. நம்ம மகேஷ் இந்த மாதிரி வந்து பண்ணுவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னென்னா இப்போ ஆனந்திக்கு ஆதரவாக இருக்க உதவி செய்கிறேன் அப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தியை இந்த ஒரு நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிட்டுட்டாரு. கடைசியில் வந்து நம்ம ஆனந்தியை அவரே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமும் வந்து பண்ணிக்கிறாங்க. இதில் இளிச்சுவாயாக இருக்கிறது யாருன்னு வந்து பார்த்தா நம்ம மகேஷ் இல்லைங்க, நம்ம ஆனந்தியும் கிடையாது. ஏன்னா இதில் இளிச்சுவாயாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்பு தான். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல போராட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி அந்த இடத்துல நம்ம ஆனந்தியை கல்யாணத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணாங்க. கடைசியில் வந்து திரும்பவும் மகேஷே வந்து பார்த்தீங்கன்னா தாலி கட்டுறாருனா இது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலைமையா? அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆசையாக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. தேவையில்லாமல் அவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தவங்க நடுவில் இவங்க நுழைஞ்சி இந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருவாக்கி விட்டுட்டு ஆனந்தியும் இந்த மகேஷும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே வந்து ஒரு கட்டத்தில் அவங்களும் லவ் பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கு தான் போனாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் நடக்காமல் அவங்க 2 பேர் கல்யாணமும் வந்து நடக்காமல் இப்போ ஆனந்தியும் அன்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக லவ் பண்ண விடாமல் இந்த மகேஷ் பிரச்சனையை உருவாக்குனாரு. ஆனால் மகேஷ் பண்ண எல்லா தப்புமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் உணர்ந்தார். ஆனால் இந்த டைமில் என்ன பண்ணாருனாக்கா இப்போ திருப்பும் வந்து செல்ஃபிஷாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தை வேணும்னா நம்ம ஆனந்தி கழுத்தில் நாம் தாலியை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறாங்க. அதில் ஆனந்தி மகேஷ்க்கு என்ன மாதிரி தண்டனையை வந்து கொடுக்க போகிறாங்க, நம்ம மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நாளாக பண்ண அட்டூழியங்களுக்கு இப்போ சரியான தண்டனையை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுபவிக்க போகிறாங்க. இதில் நம்ம ஆனந்தி கல்யாணம் நடந்தாலும் வந்து நம்ம மகேஷை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்டிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.